பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே அந்த குடும்பத்தில் வந்து ரொம்பவே பிரச்சனையாக நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் வந்து மயில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமான விஷயத்தை கேட்டு எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க. இந்த சந்தோஷத்தை வந்து நம்ம கெடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா மீனா வந்து செந்தில் பண்ண விஷயத்த வெளியே சொல்லாமல் வச்சுருக்காங்க. அந்த 10 லட்சத்தை வந்து தன்னோட அப்பா கிட்ட கொடுத்த விஷயத்த பார்த்தீங்க அப்படின்னா மீனா வந்து ஃபேமிலிக்கிட்ட யாருக்கிட்டையுமே சொல்லாமல் இதை வந்து நம்ம லோன் வாங்கி எப்படியாவது நம்ம கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா மீனா வந்து ஒரு சைடு வந்து லோனுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா மயில் வந்து எப்படியாவது சரவணன் மாமாவை நம்ம சைடு வந்து இருக்க வைக்கணும், நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவங்கள மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அவங்க அம்மா சொன்ன மாதிரியே அவங்க நடந்துக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதனால சரவணனை விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு சாப்பாடு அள்ளி வைக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் சரவணனுக்கு என்னைக்காவது ஒரு நாள் நகை விஷயமும் தெரிய வந்துச்சு அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் வயசு விஷயமும் தெரிய வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே கோவப்படுவாங்க. அதுக்கப்புறம் மயிலும் சரவணனும் ஒன்றா வாழ்வாங்களா அப்படிங்கிறதே சந்தேகம்தான். இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு தான் மயில் வந்து அந்த வீட்டில் இருக்காங்க. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.